ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 8/2/2024, சோபகிருத ஆண்டு தை 25. நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 54 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 9:45 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:57 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:05 வரை வஜ்ரம், பின்பு இரவு 10:29 வரை சித்தி, பின்பு வியாதிபாதம். கரணம் இன்று காலை 9:45 வரை மணிசை, பின்பு இரவு 8:48 வரை பத்திரை, பின்பு சகுனி. சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகஸ்ரீஷம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். தனுசில் சுக்கிர பகவான். கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல் உள்ள நாளாக அமையும். சிக்கல்ன்றது எப்படின்னா, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக உங்களுடைய பார்ட்னருடன் சில வாக்குவாதங்கள், சில சிக்கல்கள் ஏற்படும். அதனால இந்த நாளை இந்த விஷயத்துக்கு எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாம சுமூகமாக உங்க பார்ட்னருடன் இருப்பது நல்லது. தந்தை வழி சொத்துனால பல பிரச்சனைகள் வரும். யார்கிட்ட வரும்னா, உங்களுடைய பங்காளிக்கும் உங்களுக்கும் இந்த சண்டை சச்சரவு வரும். அப்படி சண்டை சச்சரவு வரும்போது அந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அரசாங்க முத்திரையை தவறா பயன்படுத்தி சில பேர் பிரச்சனையில வருவாங்க. இந்த நாள்ல இந்த அரசாங்க முத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தப்பான முறையில் பயன்படுத்தினவங்க எல்லாரும் இந்த நாள் வெளியில வரத்துக்கு உண்டான நாளாக அமையும். சில நேரங்கள்ல அரசாங்க முத்திரை பயன்படுத்தினா சிக்கல்களும் சேரும். பரிகாரம்: தஞ்சாவூர்ல இருக்கிற புன்னைநல்லூர் மாரியம்மனை நீங்க மனப்பூர்வமா இந்த நாளை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா இந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க அங்க போய் அம்பாலை தரிசனம் பண்ணி செய்ய முடியும். தஞ்சாவூருக்கு போக முடியாதவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்ல இருக்கிற அம்பாலை புன்னைநல்லூர் மாரியம்மனா மனசார வேண்டிக்கிட்டு அங்க ஒரு 5 விளக்கு, நெய் விளக்கு ஏத்த வேண்டும். நெய் விளக்கு ஏத்தும் போது நீங்க என்ன வேண்டிக்கணும்னா, சகல சௌபாக்கியம் அருள வேண்டும் தாயே, சகல சௌபாக்கியம் அருள வேண்டும் தாயே, சகல சௌபாக்கியம் அருள வேண்டும் தாயே என்று ஒரு 3 தடவை மனசார வேண்டிட்டு அங்க விளக்கேத்திட்டு வந்தீங்கன்னா இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வருவீங்க. உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நல்ல ஒரு சுபமான நாளாக அமையும். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல விபத்தை பார்க்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். இதோட அர்த்தம் என்னன்னா, உங்களோட வளர்ச்சியை யாரோ தடை செய்யறாங்கன்னு அர்த்தம். அதனால விபத்து வந்துருச்சுனாவே ஒரு நெகட்டிவ் சைன்னு நினைக்காதீங்க. அது நமக்கு நடக்கும்னு நினைக்காதீங்க. கனவுகள்ல வர சில விஷயங்கள் எல்லாமே நம்மளை எச்சரிக்கையாக இருக்கிறதா நடக்கிற விஷயம். கனவில் விபத்தை பார்த்தால் உங்களுடைய வளர்ச்சியை தடை யாரோ செய்கிறார்கள்.
நன்றி, வணக்கம்.